நான் செய்ய போகிறது ட்ரை ஜாமுன். நான் வந்து இந்த ரெடிமேட் மாவில் தான் செய்ய போகிறேன். ரெடிமேட் மாவை எடுத்துகிட்டு இது கூட வந்து ஏலக்காய் தூள், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து சுகரை வந்து பவுடராக்கி வச்சுருக்கோம், அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு கப் வந்து நம்ம சுகர் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா ஃப்ரை பண்ண உடனேயே நம்ம அதை வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சிடணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் செய்ய போகிறது ட்ரை ஜாமுன். தேவையான பொருட்கள் இது வந்து ரெடிமேட் மிக்ஸ்லேயே கிடைக்கும் ஜாமுன் பவுடர். இது வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். சுகரை வந்து பவுடராக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். இது வந்து தேவைன்னா நம்ம ஜாஸ்தி கூட பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையானதை நம்ம என்னங்கிறது பார்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுருக்கேன். இப்போ நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சுகர் வந்து இதுக்கு வந்து ட்ரை ஜாமுனுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூடயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பால் வேணுன்னா நம்ம வந்து பாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தண்ணி வேணுனாலும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு நம்ம ஏலக்காய் தூளை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நிறையா ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினாவே போதும். ஜஸ்ட்டு தெளிச்சுக்கோங்க. இந்தளவுக்கு இருந்தாவே போதும். ஸ்பூனில் வந்து பண்ணனா அளவு தெரியாத போயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி தான் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னும் லைட்டாக கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக நம்ம கையில் வந்து கீ தடவி இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து டபுள் சைஸ் ஆகும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் சின்னதை எடுத்துட்டாவே போதும். லைட்டாக நம்ம ஆயில் வந்து கையில் தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் மாதிரி பண்ணிக்கலாம். கிராக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராக் வராது. ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம மாவு எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து லைட்டாக, அதாவது ரவுண்ட் இல்லாமல் ஓவல் ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே பால் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நான் ஓவல் ஷேப்புக்கு பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது ஆல்ரெடி சுகரை வந்து நம்ம பவுடராக்கி வச்சுருக்கோம், அதில் வந்து டிப் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆயில் வச்சுருக்கோம். ஆயில் சூடாகிடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், பட் உள்ளே வந்து வேகாது. பொறுமையாக திருப்பி போடுங்க. இது நல்லா பெருசாகும். அதாவது நம்ம பிடிச்சதை விட 1 மடங்கு வந்து பெருசாகும். அதே பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இதை வந்து சுகர் கூட நம்ம பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து, அதாவது அப்சர்வ் பண்ணிக்கும், எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது வந்து சூடாக இருக்கிறப்பவே பரட்டிக்கணும், இல்லைனா வந்து சுகர் வந்து பிடிக்காது. அதுதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். சுவையான ட்ரை ஜாமுன் ரெடி. இந்த ஜாமுன் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சூட்டோடையே வந்து நம்ம வந்து சுகர் வந்து நம்ம பவுடராக்கி வச்சுருக்கிறோம், அதில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடணும். இப்போ பிரித்து பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். உள்ளெல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி இது வந்து என்னென்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நார்மலாக நம்ம வந்து சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை ஜாமுன் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். தீபாவளி ஸ்பெஷல், சின்ன சின்ன ஃபங்க்ஷன், இது மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.